ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நைட் டின்னர் டிஷ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கவே ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கா. என்னென்னா கோதுமை ரவை உப்புமா தான் செய்ய போகிறோம். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி மைல் மார்க் சம்பா கோதுமை ரவை தான் எடுத்திருக்கோம். ப்ரொமோஷன்லாம் இல்லை, சும்மா எங்களுக்கு நாங்கள் என்ன எடுத்துருக்கோமோ அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு பண்ணுறதுனால சின்ன சீஞ்சட்டி பத்தாதுன்றதுனால பெரிய அலுமினிய பாத்திரம் எடுத்துருக்கோம். நாங்கள் இந்த பாத்திரம் வச்சு நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காயட்டும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோதுமை ரவை அந்த மாதிரி செய்யும் போது எப்பயுமே இந்த மாதிரி அளந்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்றது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி விட்டுட்டோம்னா ரவை உப்புமா, கோதுமை ரவை உப்புமாலாம் சூப்பராக வரும். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஆற்றுல வந்து 3 பேர் 1.25 டம்ளர் தண்ணி ரவை எடுத்துகிட்டு இருக்கோம். 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி, இதுதான் அளவு. நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னா 2 வெங்காயம், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸு, அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி எடுத்துட்டுருக்கேன். இதெல்லாம் ஆனோடனே 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருவேன். நான் இன்றைக்கி இப்படி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ வந்து 550 சப்ஸ்கிரைபர் போயிட்டீங்க, அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்தோடனே உளுந்து கடலைப்பருப்பு போடணும், அதை எடுத்து வச்சுட்டுருக்கோம் நாங்கள். இந்த கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும். இப்போ வந்து கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போ வந்து உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு போட்டுருக்கேன். சாணி இப்போ வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ப்ரௌனாக எடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க இஞ்சி. எப்பயுமே இஞ்சி வந்து டைஜஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சுருந்துருக்கேன் வெங்காயம், கேரட், பீன்ஸு, இது 3மே வெங்காயம், கேரட், பீன்ஸ் இது 3மே போட்டு நல்லா வதக்கின்னு இருக்கேன். அதை வந்து கிளிப்பிங்ஸில் காமிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இப்போ கொஞ்சம் போட்டுட்ருக்கேன். அப்புறம் இப்போ நறுக்கினா தக்காளியும் போட்டுட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ், உருளைக்கிழங்கு அதெல்லாம் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கணும். இப்போ நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து 1.25 டம்ளர் கோதுமை ரவை எடுத்துட்டேன். ஸோ 1க்கு 2 அந்த மாதிரி கணக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க. 3/4க்குன்னு விடாதில், 3/4க்கு வந்து 2 டம்ளரே விடுங்கோ. ஏன்னா வந்து நம்ம கொதிக்கும் போது தண்ணி கொஞ்சம் வற்றும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நம்ம கரெக்டாக விட்டோம்னா அப்புறம் ரொம்ப கோதுமை உப்புமா கெட்டியாயிடும். ஸோ கொஞ்சம் தண்ணியாகவே பண்ணலாம் நம்ம, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சீக்கிரம் முழுங்கலாம். கேசரி மாதிரி அப்படியே டக்குன்னு அல்வா மாதிரி போயிடும். இப்போ இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வேகணும். கொதிக்கவும் செய்யணும், கேரட் பீன்ஸ் வேகவும் செய்யணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுருக்கேன் நான். இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி என்னென்னா எங்கள் ஆற்றுல வந்து ஒரு ஆர்ட்ரு வந்தது. நம்ம வந்து கல்யாண சபையிலாம் வைப்போம்ல, பருப்பு தேங்காய் கூடுன்னு சொல்லி கலர் பேப்பர் போட்டு அந்த மாதிரி பண்ணுவோம்ல, அது வந்து இன்றைக்கி ஆர்ட்ரு வந்தது. அது வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் 40 பீஸ் வந்து உருண்டை எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தா. இந்த ஸ்வீட் தான் இன்றைக்கி நாங்கள் பண்ணோம். பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த டைம் பண்ணும்போது வீடியோ எடுத்து உங்களுக்கு விலாகில் போடுறேன். பேக்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி நாங்கள் வைப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து இது நல்லா பிடிச்சிக்கும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வரணுங்கிறதுக்காக தான், முக்கோணம் ஸ்கொயர் ஷேப்பில் ஒட்டும் போது பேக் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இதையும் நாங்கள் செய்வோம். சிம்பிளாக சொல்லணுன்னா இது வந்து கடல மிட்டாய் நீங்கள் சாப்பிட்ருப்பேல்ல கடையிலலாம் வாங்கி, அதுதாங்க இது. அது வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து இதை உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் சாப்பிட்ருப்பேன். இப்போ இது வந்து இது தாங்க பண்ணுவோம், இப்படி தான் பண்ணுவோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக நாங்கள் இன்னொரு நாள் உங்களுக்கு விலாகில் காமிக்கிறோம். இந்த கடலை மிட்டாய் இருக்குது பார்த்தீங்களா, இது தாங்க இது. இது வந்து ஹோம்மேடாக செஞ்சுருக்கோம். இது வந்து கடையில் வாங்கினது. அதுக்கப்புறம் நம்ம உப்புமாக்கே வந்துடுவோம். சைடில் வந்து கொத்தமல்லி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இன்னும் கொதி வரல. கோதுமை ரவையை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் ஆற்றுல போட்ட கோலம். காலையில் ஒரு நாள் வந்து உங்களுக்கு நான் வ்ளாக் போட்டு காமிக்கிறேன், மார்கழி டே எப்படி போகுதுன்ட்டு. கோலம் நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கொதி வந்துடுதுன்ட்டு நீங்கள் வந்து கோதுமை ரவையை போட்டு கிளறிட வேண்டாம். ஏன்னா கேரட் பீன்ஸ் நல்லா வேகணும். ஸோ அதனால் நல்லா கொதிக்கட்டும். நல்லா வெந்திருக்கு.
ஸோ கோதுமை ரவையை போட்டு நல்லா கிளறுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு மொத்தமாக கொட்டிட்டேன்னு டக்குன்னு கெட்டி ஆயிடும், கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிட்டே இருங்க கைவிடாமல். கோதுமை ரவை உப்புமாவும் சிம்பிள் தான், ஆனால் நம்ம வந்து இந்த வரையும் வீடியோ போட்டதில்லை இந்த மாதிரி நாங்கள் எப்படி செய்வோன்றது. அதுக்காக தான் நான் வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். பாருங்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். அப்புறம் நம்ம தண்ணி வந்து கம்மியாக விட்டோம்னா ரொம்ப கெட்டியாயிடும் சாப்பிட்ற நேரத்துக்கு ஆற வச்சு சாப்பிடும் போது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தொட்டுக்க தயிர் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தம் போடுற மாதிரி மூடி போட்டு மூடிட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் சிம்மில் இருக்கட்டும். கரெக்டாக 10 மினிட்ஸ் டைம். இப்போது 6:30. ஸோ 6:40 வரை இருக்கட்டும். இப்போது நம்ம டைம் ஆகிடுச்சு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கிளறுவோம். பார்த்தீங்களா தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா கிளறுவோம் கைவிடாமல். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி அப்படி தூவி விட்டுருவோம். மலைச்சாரல் போல் தூவி விட வேண்டியதுதான். பார்த்தீங்களா நம்மளோட சிம்பிளான கோதுமை ரவை உப்புமா சீக்கிரமாக தயாராகிடுது. நம்ம வந்து கோதுமை ரவை உப்புமாலேயே ப்ளெயினாக வெஜிடபிள்ஸ் எதுவுமே போடாமல் ஒரு வெங்காயம் கூட போடாமல் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கடைசியாக நெய் விடுங்கோ. நெய் விட்டு நல்லா கிளறலாம். நம்மளோட கோதுமை ரவை உப்புமா தயாராகிடுத்து. கண்டிப்பாக வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரையும் பாய். மணி பிளான்ட் பாருங்கள் நல்லா வளர்ந்து வந்துட்டே இருக்குது. இந்த லாஸ்ட் வரையும் போயிடுது. ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கும் போது அங்கே தான் இருந்தது. இப்போ இங்கே வரையும் வந்துடுது. பச்சை மிளகா செடி வந்து உங்கள்கிட்ட நான் காமிச்சிருந்தேன். ஃபுல்லாக பறத்து இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டேன். இதுவும் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இல்லை பருப்பு தேங்காய் கூடு இருக்குல்ல, இதை எப்படி நான் வந்து எடுக்கலான்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கூடு மட்டும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதில் வந்து எங்கள் அப்பா ரொம்ப எக்ஸ்பெக்ட்டு. நல்லா ஃபுல் பக்கமும் சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு இப்படி தட்டின உடனே எப்படி வந்துடுச்சு பாருங்களேன். இந்த மாதிரி தான் பேக் பண்ணுவார் எங்கள் அப்பா. இந்த மாதிரி ரெண்டுமே எடுத்து வச்சுட்டோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து அடுத்த டைம் செய்யும் போது, ஏன்னா எங்களுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் அடுத்த டைம் செய்யும் போது இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக போடுறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் கிஃப்ட் கலர் எடுத்து வச்சுட்டோம், ரோஸ் கலரு. அதே மாதிரி இந்த செலோ டிப் எடுத்து வச்சிட்டோம். எப்படி ஒட்டுறதுன்றதை காமிக்கிறேன் கண்டிப்பாக. இப்போ ஒரு கிஃப்ட் கவரை நம்ம 2ஆக கட் பண்ணியாச்சு, பாதி பாதி. இப்போ வந்து நம்ம வந்து எங்கள் ஆற்றுல இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பர் இதுக்காகவே வாங்கி வச்சுருக்கோம். இந்த பருப்பு தேங்காய் கூட வந்து இந்த மாதிரி சுற்றிப்போம். இந்த மாதிரி தான் ஒட்டுவாங்க எங்கள் அப்பா. இந்த மாதிரி சுற்றி அதுக்காகவே இந்த செலோ டேப் இது வாங்கி வச்சுருக்கோம். இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த கீழே முக்கோணம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மேட்ரே. இது மட்டும் உடஞ்சதுன்னா அந்த ஷேப் வரணும், அதுதான் மெயினே. அதுக்காகவே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க எங்கள் அப்பா. இப்போ பாருங்கள் காய்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ரெண்டையுமே ஒட்டியாச்சு. இப்போ இந்த கிஃப்ட் கவர் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். சாதாரணமாகவே எல்லோரும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து நீங்களே பேக் பண்ணுவீங்க.
அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மாதிரி பருப்பு தேங்காய் கூட எவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி அதை வந்து ஒட்டி பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒர்க் தான். ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது தான் வீடியோவில் நான் காமிக்கிறேன். எல்லாருமே காமிக்கிறது தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பேன். அதை வந்து எங்கள் அப்பா எப்படி பண்ணுறாரு, ஸோ அதை தான் நான் காமிக்கணும்னு நான் நினச்சேன். அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. இப்படி ஒரு மடக்கு, அப்படி ஒரு மடக்கு. இதை எங்கள் அப்பாட்ட தான் நாங்கள் கற்றுக்கணும். ஆனால் எங்கள் அப்பாவே தான் எல்லாமே செய்வார். இப்போ பாருங்கள் ஃபைனல் அவுட்லுக். ரெண்டுமே செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க, ரெண்டுமே முடிஞ்சிடுச்சு. இது பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு? இதுதான் சொன்னேன், இதுதான் இந்த மேட்ரு ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பருப்பு தேங்காய் ஆர்டர் எடுத்து செய்கிற வேலை இருந்தால், இந்த வீடியோ பார்க்குற வேலை இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து சாமிக்கிட்ட வச்சிட்டோம். எப்போயுமே எது செஞ்சாலும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கிட்ட வச்சுருவோம். ஸோ உங்களுக்கு நாங்கள் இப்போ கண்டினியூஸாக விளாக் போட முடியல. இந்த வருஷம் ரெசல்யூஷன் என்ன எடுக்கிறோன்னா, டெய்லி ஏதாவது ஒரு விளாக் போடணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து விளாக் போட ட்ரை பண்ணுறோம், இல்லை ஷார்ட்ஸால் போட ட்ரை பண்ணுறோம். ஏதோ எங்களால் முடிஞ்ச விசேஷ நாளில் போடுறோம், ஆனால் டெய்லி போட முடியல. அதை வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சதா இருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.